வெல்கம் பேக் டு தி சேனல். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்ல ஒரு விஷயத்துக்கு மட்டும் பஞ்சமே இருக்காது. அது என்னன்னு தெரியுமா? லவ் கண்டென்ட் கொட்டுன்னு கொட்ட போதுங்க. ஏன்னா இந்த வாட்டி கண்டஸ்டன்ட் செலக்ஷன் இருக்குல்ல, அதுலயே ஒரு பயங்கரமான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அதிகப்படியான கண்டஸ்டன்ட் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஃபீமேல் கண்டஸ்டன்ட் தான். மேல் கண்டஸ்டன்ட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்காங்க. பார்க்க தான் புரியும், போக தான் தெரியும். அது மட்டும் இல்லாம செலக்ட் பண்ற ஃபீமேல் கண்டஸ்டன்ட்லாம் எப்படி இருக்காங்கன்னா மோஸ்ட்லி அன்மேரிடா தான் இருக்காங்க. எதனாலனா லவ் கண்டென்ட் அவங்களுக்கு தேவைப்படுது. போன சீசன்ல லவ் கண்டென்ட் ஒன்று வச்சாங்க, அது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஃபிளாப் சொதப்பிச்சு. லவ் கண்டென்ட்டே போன சீசன்ல ஒர்க் அவுட் ஆகல. இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கான மெயினான ரீசனே லவ் கண்டென்ட் தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ் தூக்கி உள்ள போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 10 கண்டஸ்டன்ட் கிட்ட ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் இவங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் ஒரு 4 பேரை பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த 4 பேரும் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அதிகபட்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா லீக் ஆயிருந்தது. ஸோ அந்த 4 பேர் யாரு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோமோ ஒன்று நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கண்ணை சிமிட்டுறது கூட கொஞ்சம் நேரம் ஆகும், ஆனா இவங்க மைண்ட்லாம் இருக்க இப்படிங்கிறதுக்குள்ள மாறிடும். ரொம்ப நாளா விஜய் டிவி கிட்ட நம்ம எல்லாருமே ரெக்வஸ்ட் வச்சது, ரொம்ப நாளா விஜய் டிவியை கழுவி ஊத்துது என்னன்னா ஒரே ப்ரோமோவையே வெட்டி ஒட்டி போட்டுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு போர் அடிக்கல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இருந்தோம். ஸோ அது விஜய் டிவி காதுக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் நேற்று விஜய் சேதுபதியோட அந்த ப்ரோமோவை பார்க்கும்போது ஒரு விஷயம் தான் கிளியரா புரிஞ்சுது. கமல் சார் கொண்டு வந்து இந்த மாதிரி ப்ரோமோ ஷூட் பண்ணா கம்பல்சரி சேனல் சைட்ல இருந்து அது ஒரு எஃபர்ட் எடுத்திருப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா ப்ரோமோ வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஒரு ரோலிங் சேர் இருந்தா போதும் ப்ரோமோ முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கண்ணை சிமிட்டுறது கூட கொஞ்சம் நேரம் ஆகும், ஆனா இவங்க முடிவு எப்போ மாறுனே சொல்ல முடியாது. ஸோ பார்க்க தான் புரியும், போக தான் தெரியும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதே டைலாக் போட்டு உருட்டி பெருட்டி திருப்பி ஒரு ப்ரோமோ வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எனிவேஸ், ஆனால் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த ப்ரோமோ, அதாவது ஒரே ப்ரோமோ திருப்பி விடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் பண்றாங்களே இதுவே பெட்டர் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் டிவி நீங்க சாதிச்சிட்டீங்களா, அதுக்கு இது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்ல வச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவேஸ், இந்த ப்ரோமோ இந்த மேட்டர்ல ஒரு பக்கம் வர வச்சுட்டு இந்த 4 கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்ற லிஸ்ட்டை பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஏன்னா அப்பதான் நிறைய கண்டென்ட் நானும் கொடுக்க முடியும், அப்பதான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ சஜஸ்ட் ஆகும். சோ பார்த்து பண்ணி விட்டுருங்க. எனிவேஸ், ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு ஹீரோ. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இவர் வந்து நிறைய படத்துல இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் வராரு அப்படின்ற நியூஸ் வரும்போது நான் இனிஷியலா என்ன நினைச்சேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இதெல்லாம் ஃபேக்கா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்தது. ஆனா சில நம்பகமான சோர்சஸ் மூலமா இந்த இன்ஃபர்மேஷன் வரும்போது தான் நம்மளே ஓரளவு கன்ஃபார்ம் ஆகிறோம். ஓகே, அப்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே தோண ஆரம்பிக்குது. ஏன்னு பாத்தீங்கன்னா சில சோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே லீக் பண்ற இன்ஃபர்மேஷன் வந்து மோஸ்ட்லி கன்ஃபார்ம் ஆயிடும். ஒரு 90-95% கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அந்த மாதிரி சோர்சஸ் லீக் பண்ண இன்ஃபர்மேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா கலையரசன் இந்த சீசன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர போறாரு அப்படின்ற மாதிரி அப்டேட் வருது. சோ கலையரசன் ஏன்பா வராரு? ஆல்ரெடி ஒரு படத்திலே நல்லா தான் போயிட்டு இருக்கு, பட வாய்ப்புகள்லாம் நல்லா வந்துட்டு இருக்கு. இப்போ கூட ரீசெண்டா ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, அதுலயும் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட டாக்ஸ் போயிட்டு இருந்தாலும் அவருக்கு அடுத்த ஸ்டெப் பூம் வேணும். அதனால தான் இந்த பிக் பாஸ் சீசன் 9 குள்ள வரதுக்கு ட்ரை பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் அந்த மாதிரி ஒரு பூம் கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா கம்பல்சரி கொடுக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட பிளாட்ஃபார்ம் தான் ஏகப்பட்ட பேருக்கு பயங்கரமான ஒரு பூம் கொடுக்கும். ஏன்னா ஆல்ரெடி கலையரசன் நிறைய படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னும் போது இன்கேஸ் இந்த பிக் பாஸ் சீசன் 9 குள்ள வந்து ஒரு பெரிய ஃபேமோட அடுத்த 6 மாசத்துல வெளியே போனார்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவர் நடிக்கிற பட்ஜெட் வந்து இந்த லெவல்ல இருக்குன்னா அது வந்து இன்னும் இந்த லெவல் ஹைல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரொம்ப பிரபலமான ஒரு ஆள் மேல தான் பாத்தீங்கன்னா அதிகமான பணத்தை போடுவாங்க. சோ அந்த வகையில கலையரசன் இந்த பிக் பாஸ் சீசன் 9 குள்ள வரது அவருக்கு பயங்கர பெனிஃபிட்டா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இதுல வந்து 2 விஷயம் இருக்கு. பிக் பாஸ்ன்ற ஷோ எப்பவுமே எப்படின்னா பாசிட்டிவான ஒரு விஷயத்தை மட்டும் கொடுக்காது, சில சமயம் நெகட்டிவான விஷயத்தையும் கொடுக்கும். அவர் வந்து நல்ல பாசிட்டிவான ஒரு ஃபேம் தேடி தான் வராரு. ஆனா இந்த ஷோ வந்து அந்த வீடு வந்து எப்படின்னா நான் ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன், அது ஒரு சூனியம் பிடிச்ச வீடு. அந்த வீடு எப்போ எப்படி மாறும் அப்படின்றது சொல்லவே முடியாது. எனிவேஸ், கலையரசன் உள்ள வராரு, அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த பிக் பாஸ் வீடு கொடுக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய யங் கேர்ள்ஸ் வந்து இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதிரை. இவங்க வந்து பிகில் படத்துல சில சீன்ஸ்ல பார்த்திருக்கலாம். சோ அதுக்கப்புறம் விஜய் டிவிலையும் பாத்தீங்கன்னா ஒரு சீரியல் என்னமோ ஒன்று பண்ணாங்க. அந்த சீரியல் பேர் என்னன்னு மகாநதியா சம்திங், அந்த சீரியல் பேர் என்னன்னு தெரியல. சோ ஆனா ஒரு சீரியல் விஜய் டிவிலையும் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம விஜய் டிவி ஷோஸ்ல அதிகமா இவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. சோ இவங்களையும் கிட்டத்தட்ட ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். சோ இவங்க உள்ள வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல இந்த சீசன்ல லவ் கண்டென்ட்க்கு பஞ்சமே இருக்காது அப்படின்றது. அது எதை வச்சு சொன்னேன்னு பாத்தீங்கன்னா இந்த சீசன் லிஸ்ட் இருக்குல்ல, ஓவரால் இது வரைக்கும் ரூமர்டா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும்ல. சோ அந்த லிஸ்ட்ல அதிகபட்ச பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் தான், அதுவும் யங் கேர்ள்ஸ் தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ இதுக்கான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜியோ பயபுல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் டாக் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஜியோ டீம்ல இருந்து பாத்தீங்கன்னா
இந்த மாதிரி வந்து ரொம்ப வயசான கேரக்டருங்கெல்லாம் தூக்கி உள்ள போட வேணாங்க, அவங்க கிட்ட இருந்து பெருசா கண்டென்ட் வராது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்களை இப்போ 2Kல இருந்து சோஷியல் மீடியாலேருந்து எவால்வ் ஆயிருப்பாங்களே, ஸோ இந்த மாதிரி பசங்களை எடுத்து போடுங்க அப்படின்ற மாதிரி அந்த தரப்புலேருந்து பயங்கரம் புஷ் கொடுத்ததாகவும், அதனால தான் இந்த வாட்டி கண்டஸ்டன்ட் செலெக்ஷன் ரொம்ப தீவிரமாக இந்த மாதிரி ஆளுங்களை வந்து சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனிவேஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்னதான் யங் கேர்ள்ஸ் யங் பாய்ஸை தூக்கி போட்டாலும் உள்ள என்ன மாதிரி கண்டென்ட் வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா லாஸ்ட் சீசன் ஒரு லவ் கண்டென்ட் வந்தது, நம்ம எல்லாராலையும் மறக்க முடியாத ஒரு லவ் கண்டென்ட். அது லவ்வா என்ன கண்டாலே கடைசி வரைக்கும் யாராலையுமே புரிஞ்சிக்க முடியல. ஸோ அந்த மாதிரியான ஒரு லவ் கண்டென்ட் தான் லாஸ்ட் சீசன் வந்தது. ஸோ இந்த சீசன் எப்படி வர போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான ஆள், இவங்களும் கிட்டத்தட்ட விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டேன், இவங்க ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ இவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா. இவங்க அந்த சந்திரமுகி இப்போ ரிலீஸ் ஆச்சு ராகவா லாரன்ஸ், ஸோ அந்த படத்தில் கூட நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வருது. நான் அந்த படத்தை இது வரைக்கும் பார்க்கலங்க, ஏன்னா அந்த ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. அதனாலே பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்க்கறத அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க அதில் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஓவரால் அந்த படத்தோட ரிவ்யூ கேட்கும் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இதெல்லாம் ஒரு படமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால எனக்கு மைண்ட் செட்டே அங்கே அப்செட் ஆயிடுச்சு. எனிவேஸ் இவங்களும் உள்ள வராங்க, சுபிக்ஷா உள்ள வராங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வருது. ஸோ சுபிக்ஷா எப்படி போட்ட கேரக்டர்னா பயங்கரமா ஆட்டிடியூட் காமிப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வராங்கன்னு அந்த ரூமர் லிஸ்ட் வந்துருக்கும்ல, நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல பேசுறது என்னன்னா இவங்க பயங்கரமா ஆட்டிடியூட் காமிக்க போறாங்க, ஒரு பவர் பேக்டு ஒரு பிளேயரா இவங்க உள்ள இருக்க போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ இப்போ என்னடா இப்படி ஐபி ஏத்துறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நான் நிறைய பேர் பார்க்க முடியுதுங்க, இந்த கேர்ள்ஸ் வந்து இவங்க வராங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு லிஸ்ட் லீக் ஆனாலே ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா அப்பயே சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. கம்பல்சரி இவங்க தானே டைட்டில் வின்னர், இவங்க பாரு ஃபைனலிஸ்ட்ல இருக்க போறாங்க பாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க இப்பயே ஃபயர் விட ஆரம்பிச்சிடறானுங்க. ஏன்டா அவங்களுக்குலாம் மனசாட்சி இருக்காடா, பசங்க லிஸ்ட் ஏதாவது வரும்போது இந்த பையன் வந்து கம்பல்சரி ஃபைனலிஸ்டா வந்துருவான் அப்படின்ற மாதிரி யாராவது ஒருத்தருக்கு சொல்றீங்களா? ஆனா பொண்ணுங்க லிஸ்ட் வந்தா மட்டும் கண்டிப்பா இந்த பொண்ணு ஃபைனலிஸ்ட் வந்துரும் அப்படின்ற மாதிரி தான் மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. எனிவேஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கெமி உள்ள வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் இருக்கு. ஸோ கெமியை பத்தி லாஸ்ட் வீடியோல பார்த்திருந்தோம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கெமியும் உள்ள வராங்க. கெமியை பத்தி ஆல்ரெடி தெரியும், விஜய் டிவியில் நிறைய ஷோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவின்னு இல்லை, ஜி தமிழ் எல்லா டிவிலையும் போயிட்டு ஒரு ஷோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய இந்த வெப் சீரிஸ் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபன் கேரக்டர் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்களும் உள்ள வராங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வருது. ஸோ இந்த சீசன் லிஸ்ட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் கிளியரா தெரியுது, இந்த டான்சர்ல ஒரு 2 பேர், இந்த காமெடியன்ல 2 பேர், ஸோ இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் 2 பேர் 3 பேர் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த சீசன்ல அதிகமாக எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவி ப்ராடக்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு ஈக்குவலா வந்து இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸை இந்த அளவுக்கு எந்த சீசன்லயும் உள்ள விட்டது இல்லை, அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் உள்ள வராங்க. ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி காமனர்ஸ்க்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக இவங்க என்ன மைண்ட் செட் நம்மளுக்கு ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்றாங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் இங்கே காமனர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா அது வந்து கொஞ்சம் வேற, ஏன்னா காமனர்ஸ்ன்றது அந்த சோஷியல் மீடியால பெருசா பிரபலம் ஆகாதவங்க. ஆனா இவங்க சூஸ் பண்ற இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியால ஆல்ரெடி ஒரு 500K 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களை எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஆளை வந்து இவங்க சூஸ் பண்ணி போறதுக்கான ரீசன் அவங்களோட டிஆர்பி, அது வேற விஷயம். ஆனா காமனர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்றத உண்மை. ஏன்னா தெலுங்குல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தெலுங்குலாம் பார்த்தீங்கன்னா 5 பேரை சூஸ் பண்ணி உள்ள போட்டிருக்காங்க. அது மூலியமா கண்டென்ட் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. என்னதான் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த மீடியா லைன்ல இருக்கிறவங்க வந்து ஒரு மாதிரி உள்ள பெர்ஃபார்ம் பண்ணாலும் இந்த காமனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நடிக்க தெரியாது. அதாவது உள்ள போயிட்டு ஒரு 10-15 நாள் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க கேரக்டர் வெளியே வரும். நார்மலா சொல்றேன், ஒரு 25 நாள் வரைக்கும் மேக்ஸிமம் நடிக்க முடியும் பிக் பாஸ் வீடியோ பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க அண்ணியை வந்து எட்டி பார்த்துருவாப்ல. ஸோ ஆனால் இந்த காமனர்ஸ் அப்படி இருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு இந்த கேமரா அதெல்லாம் பழக்கப்படாமல் இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க, டே 1ல இருந்தே அவங்களாவே இருப்பாங்க. அது மூலியமா பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் வரும். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகும். தெலுங்குலையும் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் அது மூலியமா வருது. ஸோ அது தப்பா வருது நல்லா வருது அப்படின்றத தாண்டி கண்டென்ட் வருதா இல்லையா அப்படின்றதான் பார்க்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் இந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட்ல ரொம்ப மும்முரமா ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி நல்ல கான்ட்ரவர்சிக்கு கண்டென்ட்டுக்கு என்னென்ன வேணுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இப்போதைக்கு லீக் ஆகிற லிஸ்ட்டை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. ரொம்ப அதிகமாக லவ் கண்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா இந்தி பிக் பாஸ்லாம் இருக்குல்ல, அதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ரவர்சிக்கும் லவ் கண்டென்ட்டுக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி கேரக்டர்களை தூக்கி உள்ள போடுவாங்க. ஏன்னா மற்ற கண்டென்ட்டை விட இந்த கண்டென்ட் பத்திக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய காட்டு தீ மாதிரி பரவிடும். ஸோ அதனால தான் அவங்க அதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த 4 பேர் லிஸ்ட்டு சொன்னல, இந்த 4 பேரில் யார் வந்து பயங்கரமான டஃப் காம்படிஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனிவேஸ் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.